ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு தெலுங்கு vlog. மக்களே, நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. நான் மைக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் இருங்க மக்களே, நான் வண்டி எடுத்துடுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நான் இப்போ வந்து கேரளால இருக்கேன். கேரளால வந்து என் வீட்டுல இருந்து நான் கொச்சின் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? போன vlogல வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போறேன் மக்களே, சர்ப்ரைஸா இருக்கு. நான் போயிட்டு நிறைய விஷயங்கள் உங்களை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன்ல, அந்த இடத்துக்கு தான் மக்களே நம்ம போறோம். அயர்லாந்து. நான் அயர்லாந்து போறேன் மக்களே. அயர்லாந்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட அக்கா, அதாவது என் அப்பாவோட அண்ணாவோட பெரிய பொண்ணு. கூட பிறந்த அக்கா கிடையாது, ஆனா வந்து எனக்கு கூட பிறந்த மாதிரி. நான் சின்ன வயசுல இருந்து அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கேன். நம்ம ஃபேமிலியில எப்பவுமே இந்த நம்ம ஸ்கூல் எல்லாம் படிக்கிற டைம்ல வந்து நம்ம அந்த ஏஜ்ல வந்து நம்மளோட பெரிய ஏதாச்சும் அக்கா இருந்தா, பசங்களுக்கு வந்து அண்ணாங்கள இருந்தா, பொண்ணுங்களுக்கு வந்து அக்காங்கள இருந்தா, எல்லா விஷயத்திலுமே வந்து நம்ம அவங்கள தான் நான் வந்து இமிடேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் அக்கா வந்து ட்ரெஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்றது, அவங்க மேக்கப் பண்ற மாதிரி மேக்கப் பண்றது, சாரி கட்டுற மாதிரி சாரி கட்டுறது, ஹேர் ஸ்டைல் பண்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றது. அவங்க அந்த வயசுல எல்லாம் மஞ்சள் எல்லாம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவாங்க. அது பார்த்து நானும் நிறைய எடுத்து போய் பூசிட்டு அப்புறம் என் ஃபேஸ் எல்லாம் பர்ன் ஆகி அந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு கதையா சொல்ல முடியாது, நிறைய கதை இருக்கு. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள நான் இமிடேட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல வந்து. அப்படி ரொம்ப க்ளோஸ். அவங்களும் எங்கெல்லாம் போனாலும் என்னையும் தூக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கும் அவங்களுக்கு ஒரு 10 years ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் எப்படி சொல்றது, அவங்க ஸ்கூல்ல 10th படிச்சுட்டு இருக்கும் போது கூட என்ன கொண்டு போவாங்க, 12th படிச்சுட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ஃபேர்வெல் இருக்கும்போது அப்போ கொண்டு போவாங்க, ஆனுவல் டே இருக்குன்னு அப்ப என்ன எடுத்துட்டு போவாங்க. சோ அதனால அவங்கள சுத்தியே இருந்தது என்னோட சைல்ட்ஹுட் மொத்தமாவே. எப்பவுமே நம்ம சைல்ட்ஹுட்ல வந்து நம்ம யாரு கூட க்ளோஸா இருக்கோ அவங்க வந்து நமக்கு எப்பவுமே ஸ்பெஷலா தானே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அவங்க ஓகேவா. அவங்க அயர்லாந்துக்கு ஷிஃப்ட் ஆன பிறகு வந்து எனக்கு ரெகுலரா அவங்கள போய் பார்க்க முடியல. அது எனக்கு எப்பவுமே ஒரு வருத்தமா தான் இருந்தது. ஆனா போன ஒரு 4 to 5 years வந்து, ஒரு 4 years வந்து ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாம நான் அவங்கள போய் பாக்குறது உண்டு. அப்ப நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து போட எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒழுங்கா vlog எடுக்க வராது, எனக்கு ஒழுங்கா போய் என்ன எடுக்கணும், எது எடுத்து காமிக்கணும்ன்றது எனக்கு தெரியாதுன்றதுனால போன வட்டியெல்லாம் நான் ரெக்கார்ட் கூட பண்ணிட்டேன், எல்லாமே எடுத்துட்டேன். ஆனா ஒரு குட்டி பெரிய தப்பு பண்ணிட்டேன். மைக் இல்லாம தான் எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணி தான் நம்ம எல்லாமே கத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த தப்பெல்லாம் பண்ணி நான் கத்துக்கிட்டேன். நல்ல பிளாக்கா இருக்கு. ஏற்கனவே நான் லேட்டா தான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். ரைட் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அதனால போன வாட்டி எடுத்த எந்த வீடியோவும் வந்து எனக்கு உங்களுக்கு காட்ட முடியல. இப்ப இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். எப்படியாச்சும் என் கண்ணுல தெரியற விஷயங்கள், நான் பாக்குற விஷயங்கள் கண்டிப்பா வந்து உங்கள்கிட்ட எடுத்துட்டு வரணும், உங்களை காமிக்கணும் அப்படின்ட்டு. அதனால நான் அக்காவை பார்க்க போறேன். அக்காவை மட்டும் இல்ல, அக்காவோட குழந்தைங்களையும் அண்ணாவையும் தான் நான் பார்க்க போறேன். எக்ஸைட்டடா தான் இருக்கேன். நான் ஒரு 9 months முன்னாடி தான் போனேன், அயர்லாந்து போயிட்டு வந்து. மறுபடியும் ஏன் போறேன்னா, என்னோட விசா வந்து இன்னொரு மாசத்துல முடிஞ்சிடும். அதனால அது முடியறதுக்குள்ள இன்னொரு வாட்டி கூட போயிட்டு வரலாம். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து, போன வாட்டி சம்மர்ல போனேன், இந்த வாட்டி வந்து ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல, அயர்லாந்து ஸ்ப்ரிங். சோ என் அக்கா சொன்னாங்க, நீ ஸ்ப்ரிங் பார்த்தது இல்லையே, நீ வா, ஸ்ப்ரிங் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், சூப்பரா இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் இல்ல, வெக்கேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கேன் மக்களே. நான் எப்பயோ ஏர்போர்ட்ல எத்தி இருந்திருக்கணும், ரீச் ஆயிருந்திருக்கணும். ஆனா நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல தான் நான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆனேன். அது எந்த காரணம்னு எனக்கே தெரியல. எதனால அந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன்ல ரெடி ஆனேன்னு எனக்கே தெரியல. ஸ்லோ மோஷன்லயே எந்திரிச்சு சும்மா ஃப்ரெஷ் ஆகி அப்புறம் மெதுவா போய் சாப்பிட்டு அப்படி இப்படி எல்லாம் பண்ணி நான் கிளம்புறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆச்சு. ஹாய், நான் ஏர்போர்ட்ல வந்துட்டேன். செக்இன் எல்லாம் பண்ணியாச்சு, இமிகிரேஷன் முடிஞ்சு போச்சு, நான் உள்ள வந்துட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கேட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டேன், பட் என்னோட கேட் நம்பர் வந்து என்னோட போர்டிங் பாஸ்ல இல்ல. சோ நம்ம வந்து அங்க போய் நம்ம கேட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, அதுதான் நம்ம ஃபிளைட் அபுதுபாய். எப்பவுமே வந்து எனக்கு ஏர்போர்ட் வந்த பிறகு நான் என்னோட கேட் கண்டுபிடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிடுவேன். என்னன்னா, எனக்கு தண்ணி பாட்டில் மட்டும் இல்லைன்னு மக்களே என்னால வாழவே முடியாது. எனக்கு சத்தியமா தெரியல, எனக்கு அது ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி. என் பேக்ல எப்பவுமே எனக்கு வாட்டர் பாட்டில் எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, இதே மாதிரி நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு நவம்பர்ல டிசம்பர்ல புக் பண்ணேன். என்னன்னா அங்க வந்து அக்காக்கும் அண்ணாக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே லீவ் வேணும். அது ஒரு 6 months ப்ரையரா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதுனால எங்கிட்ட வந்து முன்னாடியே எந்த டேட் அப்படின்றது நான் அவங்களை இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட லீவ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 6 months முன்னாடியே என்னோட டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி ஆகி பார்த்தா மறுபடியும் வார் ரீஸ்கெடியூல் பண்ணுங்க, இல்ல நாங்க ரீஃபண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க.
எல்லாருமே என்கிட்ட வந்து கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். பட் வந்து உங்களுக்கு என்னை பத்தி தெரியும், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் என் பேச்சே கேட்க மாட்டேன். அதனால என்னதான் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நான் கண்டிப்பா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற முடிவுல இருந்து. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் இப்போ ஒர்க் பண்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல என் கூட ஒர்க் பண்ற அத்தனை ஆர்டிஸ்டும் என்ன சொன்னாங்கன்னா, போகாது, வெரி டேஞ்சர், நீ நீ போயிட்டோன்னா அப்புறம் வந்து திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த வார் வந்து நீ எப்பவுமே நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது, ரொம்ப டேஞ்சரா இருக்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, வீட்டுல வந்து பெருசா யாருமே ஒண்ணுமே சொல்லல. பிகாஸ் வந்து அவங்களுக்கே தெரியும் நான் பேச்சு கேட்க மாட்டேன்ட்டு. அதனால அப்பா பெருசா கண்டுக்கல. அம்மா பெருசா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்ன சுத்தி இருக்கிற அத்தனை பேருடைய பேச்சு மீறி தான் நான் போறேன், தனியா போறேன். எல்லா வட்டியும் தனியா தான் போறேன், இந்த வட்டியும் தனியா தான் போறேன். என்னதான் நடந்தாலும் பாத்துக்கலாம், கடவுள் இருக்கிறாரு மேல அப்படின்னு நினைச்சிட்டு நான் போறேன். ஃபர்ஸ்ட் புக் பண்ண ஃபிளைட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் புக் பண்ண ஃபிளைட்ல வந்து 1 hour லே ஓவர் தான் இருந்தது. இங்க இருந்து கொச்சி டு அபுதாபி, அபுதாபி டு டப்ளின் அப்படிதான் இருந்தது. ஜென்ரலி வந்து எனக்கு 7 hours வந்து லே ஓவர் எப்பவுமே இருக்கிறது தான், அது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. ஆனா என்ன தமாஷ் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு பிரச்சனையால அவங்க ஆல்ரெடி போட்ட ஃபிளைட் கேன்சல் பண்ணி இன்னொரு ஃபிளைட் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. அது எனக்கு வந்து 8 hours வந்து லே ஓவர் இருக்கு அபுதாபி. 8 hours. அந்த 8 மணி நேரம் எனக்கு பழக்கமாச்சதுதான். எனக்கு ஏர்போர்ட்ல உட்கார்றது அப்புறம் பிடிச்ச ஒரு விஷயம் தான், எனக்கு பிடிக்காத விஷயம் கிடையாது. எனக்கு ப்ராப்ளம் இல்லை வெயிட் பண்றதுக்கும் உட்கார்றதுக்கும். ஆனா இருந்தாலும் இந்த வாட்டி அந்த 8 hours என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனை நிறைய வந்துருச்சு. ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்றதுனால அந்த விஷயம் வந்து வீட்டுல சொன்ன போது பெருசா அவங்க வந்து ஒத்துக்கல. வேணாம், இறங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு மக்களே. நான் வந்து 7 கிலோ 8 கிலோ இருக்கு. என் பின் பேக் வந்து அப்படியே என் முதுகெல்லாம் அப்படி. ஆக்சுவலா நான் கலரி இருந்தாலும், நான் கலரிதான் சக்தி இருக்கு எனக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு மக்களே. ஃபிளைட் வந்து சொல்லியிருந்த டைம் என்னன்னா 3:50 வந்து போர்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா வந்து டைம் வந்து கிட்டத்தட்ட 2 hours 3 hours டிலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப நான் எத்தனை மணிக்கு டிபார்ச்சர் ஆகணுமோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 2 to 3 hours வந்து டிலே அப்படின்னு சொல்றாங்க மக்களே. ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஃபிளைட் வந்து இந்த மாதிரி டிலே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகாது. என்னன்னா எனக்கு தனியா இருக்கிறது, தனியா டிராவல் பண்றது, தனியா நடக்கிறது, தனியா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எனக்கு வந்து கம்பெனி கொடுக்கறதுக்கு வேற யாருமே தேவையில்லை, எனக்கு நானே போதும். ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி ஏர்போர்ட் வந்து சர்ப்ரைஸா வந்து நிறைய டைம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும், நம்மளுக்கு எதுவுமே பண்றதுக்கு இருக்காது, நம்ம வேலை வெட்டியா இருக்கும். டக்குன்னு வந்து அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, உங்களோட ஃபிளைட் வந்து டிலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, சர்ப்ரைஸ் 4 hours 5 hours அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புக் வச்சுக்கோங்க, ஒரு கதை புக்கு கையில வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒரு படம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோங்க, இல்லைன்னா வந்து லைஃப்பை பத்தி கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. வந்து நம்ம நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்காம வந்து அது ஓரமா தள்ளி வச்சிருந்திருப்போம், அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் தான் ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு டைம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட நிறைய டைம் இருக்கு யோசிக்கிறதுக்காக. நான் உண்மையிலே வந்து இங்க உட்காந்து வாழ்க்கையை பத்தி யோசிக்கதான் போறேன் மக்களே. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அதாவது என்னை பாக்குறதுக்கு தான் நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் மக்களே, பட் வந்து நான் உண்மையிலேயே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் தான். அதாவது எனக்கு வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது பிரச்சனை இல்லை, அதாவது டான்ஸ் ஆடுறது பிரச்சனை இல்லை, மைக்கு பிடிச்சி பேசுறது பிரச்சனை இல்லை, ஒரு நிறைய கிரௌட் இருக்கும்போது அவங்க முன்னாடி போய் நின்று சிரிச்சு அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அது ஒரு டைப் ஆஃப் விஷயம், ஓகே. ஆனா இதுவே வந்து இத்தனை கூட்டத்துக்குள்ள இங்க கூட்டமே இல்லை, அது வேற விஷயம், யாருமே இல்லை பாருங்க. அந்த ஏர்போர்ட் மொத்தமா எனக்கு தான் சொந்தம், இங்க யாருமே இல்லை. பட் இருந்தாலும் யாராச்சும் ஒரு ஆள் வந்து நம்மள வந்து பார்த்தா வந்து நான் கான்சியஸ் ஆக ஆரம்பிச்சிடுவேன். எதுக்கு இவங்க நம்மள பாக்குறாங்க, நம்மள பாக்குறாங்களா அப்படின்னு, இவங்க நம்மள பாக்குறாங்களோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகும் மக்களே. அதனால வந்து ஆனா நான் தனியாவே டிராவல் பண்றது, தனியாவே எல்லா விஷயமும் பண்றதுல வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பேன். பட் இந்த ஃபிளைட் டிலேன்ற விஷயம் அவங்க கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் வந்து ஒழுங்கா வந்து ஃபுட்டு முழுசா சாப்பிட்டு முடிச்சிருந்துருக்கலாம். ஸ்பார்க்கி கூட இந்நேரம் கொஞ்ச நேரம், ஸ்பார்க்கி பேபி பாய் பக், ஓகே, ஸ்பார்க்கி கூட கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடி இருந்திருக்கலாம், கலரி கிளாஸ் போயிருந்திருக்கலாம், டான்ஸ் கிளாஸ் போயிருந்திருக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க இங்க வந்த பிறகுதான் மெசேஜ் போடுறாங்க, மெயில் போடுறாங்க, இந்த மாதிரி ஃபிளைட் டிலேட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 days வந்து நான் ஏர்போர்ட்ல தான் வாழ போற போல. யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும், என்னன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லாரும் போக வேணாம்னு சொல்லிட்டு நானே அடம் பிடிச்சி வந்த ட்ரிப் ஆச்சு, யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, இங்கே உட்காந்துக்கலாம். ஐயோ ஜிப்பிய திறந்து இருக்கு, அட்டா பாவி இவ்வளவு நேரம் இந்த ஜிப் ஓப்பனா இருந்தது, என் பேக்ல இருந்து ஏதாச்சும் கீழே போயிருந்துருக்குமோ பாருங்க மக்களே. இவ்வளவு நேரம் இந்த ஜிப் திறந்துதான் இருந்திருக்கு, எனக்கே தெரியல. நீங்களாம் ஏர்போர்ட்ல இந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சூப்பர், நைஸ், நல்லா இருக்கு மக்களே. மேலே ஏர்போர்ட், கீழே நான் அப்படியே
அங்க நிலா இருந்தா சூப்பரா இருக்கும். அங்க நிலா, அங்க கொஞ்சம் ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மக்களே. உங்க கூட இருக்கிற டைம் நீங்க எந்த அளவுக்கு ரசிப்பீங்க? ஏன்னா நான் வந்து என் கூட இருக்கிற டைம் ரொம்ப ரசிப்பேன். நான் தனியா தான் இருக்கு அப்படின்றதுனால எனக்கு போரே அடிக்கல மக்களே. என்னோட டார்லிங் எடிட்டர் இப்போ ஒரு நல்ல மியூசிக் போட்டு விடுங்க. நான் டைட்டானிக்ல அப்படி நிக்கிற மாதிரி ஒரு மியூசிக் போட்டு விடுங்க. எனக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள நிறைய டைம் இருக்குன்றதுனால இப்பதான் நான் ஒரு டீ குடிச்சு முடிச்சேன். இப்ப நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. மறுபடியும் ஒரு அமெரிக்கானோ ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு ரெட் வெல்வெட் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க கேட்பீங்க, நீங்க டயட்ல தானே இருக்கீங்க, ஆனா எப்படி இதெல்லாம் சாப்பிடல அப்படின்னு. சாப்பிடலாம், நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. அது ஏன்னா நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது நான் டயட் பாக்குறது இல்ல மக்களே. அதாவது தனியா டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுற பெண்களுக்கு எனக்கு சொல்ல வேண்டியது, வயசாகிறதுக்கு முன்னாடி லைஃப்ல வந்து பார்க்காத இடத்துக்குலாம் எப்படியாச்சும் டிராவல் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் காசு சம்பாதிக்கணும். ஓகே, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் எமர்ஜென்சிக்குன்னு கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசு எல்லாம் வந்து டிராவல் பண்ணணும். ஓகே, மஸ்ட் டூ இட். நீங்க டிராவல் பண்றது எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் அப்படின்னா நிம்மதி. இப்ப நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லன்றதுனால அவங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லன்றதுனால அவங்ககிட்ட வந்து இது பண்ணலாமான்னு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. அந்த மாதிரி கிளாஷும் இருக்காது. ஒட்டுமொத்தமா நம்மளுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச டைம்ல சாப்பிடலாம், நமக்கு பிடிச்சது சாப்பிடலாம், நம்ம எங்க வேணாலும் போகலாம், நம்ம எப்படி வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் நீங்க டிராவல் பண்ணுங்க. லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கேர்ள்ஸ், பேக் யுவர் பேக்ஸ். என்ன மாதிரி இல்லையா? அப்ப நம்ம வந்து போர்ட் ஆயிட்டோம். நம்ம வந்து ஃபிளைட்ல ஏற போறேன். பரவாயில்ல, இந்த லேட் வந்து கொச்சின்ல வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது நல்லதா போச்சு. ஏன்னா அபுதாபியில போயிட்டு இந்த வார் டைம்ல வந்து கிட்டத்தட்ட 8 hours வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லதே கிடையாதுன்னு எனக்கே தோணுது. அதுக்கு இங்கே வந்து வெயிட்டிங் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ நம்ம ஃபிளைட்ல ஏறிட்டு அப்புறமேட்டு பார்ப்போம். ஃபைனலி நம்ம ஃபிளைட்டுக்குள்ள ஏறியாச்சு. கம்ஃபர்டபுளா இருக்கேன். ராணி மாதிரி உட்காந்துருக்கேன். என் பக்கத்துல யாருமே இல்லை. அதனால 4 hours வந்து நான் என்ஜாய் பண்ண போறேன். புக் படிக்க போறேன், பாட்டு கேட்க போறேன், என்னென்னமோ பண்ண போறேன். என்னென்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, பட் என்னென்னமோ பண்ண போறேன். மக்களே பாத்தீங்களா இந்த ஃபிளைட் வந்து எந்த அளவுக்கு குலுங்கிட்டு இருக்குன்ட்டு. எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப 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 பயம். அந்த அளவுக்கு குலுங்கிட்டு இருக்கேன். நான் உண்மையிலே இவ்வளவு நேரம் இருந்தா டர்புலன்ஸ் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. என்னன்னா நான் பயந்துட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்களோட கையெல்லாம் கிள்ளி உடச்சு பயந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து நீண்ட ஃபிளைட் ஜேர்னிக்கு அப்புறம் வந்து அபுதாபி வந்துட்டேன். அபுதாபியில நான் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அபுதாபியில வந்துட்டு ரொம்ப நாளாச்சு. ஆமா, இப்ப நம்ம போய் நம்ம லக்கேஜ் எல்லாம் வந்து நம்ம செக்இன் பண்ணி, இங்க இமிகிரேஷன் இருக்காது, இமிகிரேஷன் இருக்குமோ டிரான்சிட். இங்க இருந்து நம்ம வந்து எல்லா விதமான செக்இன் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மக்களே பாருங்க, அபுதாபி ஏர்போர்ட்ல யாருமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வார் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க போல. நிறைய பேரெல்லாம் வந்து சேஃப்டி ரீசனால வந்து டிராவல் பண்ணல போல. ரொம்ப கம்மியா இருக்காங்க பேசஞ்சர்ஸ் வந்து. பெருசா யாருமே இல்லை. சொல்லப்போனா நானே ரொம்ப பயந்துதான் ஏர்போர்ட் வந்தேன். ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுமோ, ஏதாச்சும் நடக்கணுமோ, யாராச்சும் தலையில வந்து மிஸ் ஏதாச்சும் குண்டு தூக்கி போட்டுருவாங்களோ அப்படியெல்லாம் ரொம்ப பயம் எனக்கு இருந்தது. ஏதோ ஒன்று நடந்துரும் அப்படின்ற பயம் எனக்கு உண்மையிலே இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஊருக்கு டிராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு வந்து டிராவல் வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயங்கள் பேசணும், அவங்க ஊரை பத்தி, அப்புறம் நம்ம ஊரை பத்தி, அப்புறம் வந்துட்டு இந்த டிராவல் பண்றதுல இருக்கிற சந்தோஷத்தை பத்தி, அப்புறம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டிராவல் வந்து நம்ம மீட் பண்றவங்க இன்னும் இதுல என்ன பியூட்டினா வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டோம், நம்ம இதுக்கப்புறம் பேசவே மாட்டோம், நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து நம்பர் கூட வாங்க மாட்டோம். ஆனா அந்த அப்படி இருக்கும்போது என்னன்னா நம்ம வந்து அந்த அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நம்ம மறக்கவே மாட்டோம். இதுக்கு முன்னாடியும் நான் வந்து ஜெர்மனிக்கு அயர்லாந்து டிராவல் பண்ணும்போது இதே மாதிரி எனக்கு ஏர்போர்ட்ல வச்சு இல்லை ஃபிளைட்ல உட்காரும்போது நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுவோம், நம்ம வந்து பழகுவோம். நம்ம அந்த டிராவல் டைம் நிறைய இருக்குல்ல, ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லைல்ல. ஃபிளைட்ல வந்து 4 hours இல்ல 7 hours ஒரு 8 hours. நாட் எல்லாரும் பேச மாட்டாங்க, பட் ஒரு சில பேர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட அந்த எனர்ஜி, நம்மளோட அந்த வைப் வந்து ரொம்ப மேட்ச் ஆகும். வந்து நம்ம இவ்வளவு பேசினாலும் நம்மளுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. நான் உண்மையில ரொம்ப டயர்டா தான் இருக்கேன். என்னோட கண்ணு க்ளோஸ்அப்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரெட் கலரா இருக்கு. என்னோட உடம்புலேயே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா வந்து என் கண்ணு மக்களே வர மாதிரி இருக்கு. நான் கேமரா வைக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கேன். அதாவது இப்படி நம்ம பார்த்துருக்கேன், அந்த பேரட்டோட தலையில எல்லாம் வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பேரட்டை வந்து விட்டுருவேன். அந்த மாதிரி என் தலையில இப்படி வச்சுட்டோம்னா நான் வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்ல ஃபுல்லா இப்படியே ஓடிட்டே இருப்பேன்.
நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஓரமா வந்து கப்பல்ஸ் உட்காந்து ரொமான்ஸ் பண்றாங்க, இன்னொரு ஓரமா வந்து நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஒரு டர்புலன்ஸ் விஷயம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஐயோ, டர்புலன்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே கிடையாது மக்களே. டர்புலன்ஸ் மேல இருக்கிற ஃபியர் எப்படின்னா, உண்மையில என்னால சொல்ல தெரியல மக்களே. அந்த அளவுக்கு ஸ்கேரி. ஃபிளைட்டு குலுங்குனாங்க பாருங்க, ஒரு குலுக்கும் ஆடுது ஆடுது ஆடுது. அப்படி ஒரு பரதநாட்டியம் நான் என் லைஃப்லயே பண்ணதில்ல. பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம், கதகளி எல்லாமே பண்ணியாச்சு அந்த ஃபிளைட்டு. அயர்லாந்து வந்து ஒரு ஐலண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இதை சுத்தி தனியா தான் இருக்கு. ஃபைனலி நம்ம லேண்ட் ஆயிட்டோம். ஆனா காமெடி என்ன தெரியுமா? வெளியே பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அயர்லாந்து பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அயர்லாந்துல வந்து எப்ப ஆனாலும் மழை இது, எப்ப ஆனாலும் வரலாம். இதோ பாருங்க, போன வாட்டி நான் வரும்போது செம்ம வெயில் இருந்தது, சம்மர்ல வந்து. லக்கேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல என் லக்கேஜ். நம்மளுக்கு போக வேண்டியது சோன் நம்பர் 11. ஸோ இந்த எல்லோ லைன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போனா நம்மளுக்கு எங்க போகணுமோ அங்க நம்ம ரீச் ஆகலாம். போக வேண்டிய பஸ் அது. நம்ம அயர்லாந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஐயோ ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி நம்ம வந்துட்டோம். இன்னும் வந்து அயர்லாந்து ஏர்போர்ட்ல, அதாவது டப்ளின் ஏர்போர்ட்ல எங்க அக்கா வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 hours வந்து நம்ம டிராவல் போனோம். இங்க வந்துட்டோம் மக்களே. ஆனா இப்போ வந்து என்ன காட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. நான் அந்த தண்ணிக்குள்ள உளுந்த கோழி மாதிரி உட்காந்துருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட போன்ல வந்து eSIM நான் ஆக்டிவேட் பண்ணிருந்தேன், அது செட் ஆகல. அப்புறம் அதனால என் அக்கா கால் பண்ணிட்டு எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அக்கா என்ன பிக்கப் பண்ண வர்ற வரைக்கும் இங்க உட்காந்தே ஆகணும். டைம் வந்து 8 மணி. காலையில் 8 மணி கிடையாது, ஓகேவா? நைட் 8 மணி. நைட் 8 மணிக்கு நான் இப்படி நடந்துட்டு இருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க.